அடுத்த பொது தேர்தலில் கிடைக்கும் மரியாதை அங்கீகாரத்தை வைத்தே மஇக முடிவுகளை எடுக்கும். இங்கு அடிமையாக இருப்பதை விட அங்கு வீரமரணம் அடையலாம் என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ சரவணன் கூறினார். கூட்டரசு பிரதேச மஇகவின் 78வது பேராளர் மாநாடு இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் அதிகமான பேராளர்கள் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. இம்மாநாட்டில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மாநிலத்தில் இந்திய சமுதாய மக்களின் பிரச்சினைக்கு யாருமே குரல் கொடுப்பது இல்லை என கூறப்பட்டது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் நாம் ஏதும் செய்ய நினைத்தால் அதை கெடுப்பதற்கு 4 பேர் தயாராக இருப்பார்கள். இருந்தாலும் சமுதாய பிரச்சினைக்கு மஇக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் கோரினார். மைகா ஹோல்டிங்ஸ் மித்ரா 2000 ஏக்கர் நிலம் என ஒரு சிலர் மஇகவை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அப்படி பேசுபவர்களுக்கு அதன் வரலாறு குறித்து தெரியாது. ஏன் மைகா ஹோல்டிங்ஸின் இயக்குநர்கள் யார் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. இதுபோன்ற விவகாரத்தை விளக்கமளிக்கும் வகையில்தான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். விரைவில் அந்த புத்தகம் வெளிவரும் என்று டத்தோ ஸ்ரீ சரவணன் கூறினார். நான் எழுதும் புத்தகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மஇகவின் அனைத்து தலைவர்களும் உறுப்பினர்களும் இந்த வரலாறுகள் குறித்து உண்மையறிந்து பேச வேண்டும். நமக்கு எதிராக குற்றம் சாட்டுபவர்களின் வாய்களை அடைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அடுத்த பொது தேர்தலில் மரியாதை அங்கீகாரத்தை வைத்தே மஇக முடிவுகள் எடுக்கும். இங்கு அடிமையாக இருப்பதை விட அங்கு வீரமரணம் அடையலாம். அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று டத்தோ ஸ்ரீ சரவணன் கூறினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.